ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மயிலிறகு ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் இது ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஹேர் யூபின் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1.5 இன்ச் MDF எடுத்திருக்கிறோம். இது வந்து பெயிண்ட் பண்ணி ஹோல் போட்டு ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் யூபின் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் யூபின்னை நம்ம MDFல ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ MDFல ஹேர் யூபின் அட்டாச் பண்ணி நம்ம ரெடியா எடுத்து வச்சுட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். MDFல ஹேர் யூபின் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதை பத்தின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்க கிளாரிஃபை ஆயிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்துருக்கிறோம். இதுல ஒரு 12 பட்ஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 12 அதாவது 12 ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்கேல்ல நம்மளோட ஹேர் யூபின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா MDF, இதை ஸ்கேல்ல வந்து மாட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்மளால டிசைன் பண்ணும் போதுல ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது B7000 க்ளூ எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அந்த MDF மேல அப்ளை பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஷேப்ல அந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்திருக்கோம். அதோட காம்புகளை நம்மளுக்கு தேவையான அளவுல மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா ஜாஸ்மின் பட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒவ்வொரு ஜாஸ்மின் பட்ஸா எடுத்து அந்த க்ளூல வரிசையா அழகா சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஒட்டும் போதுல நம்ம ஒவ்வொரு பட்ஸும் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்படின்னா தான் அது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அகெயின் திருப்பி B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் ஜாஸ்மின் பட்ஸையும் சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். B7000 க்ளூவோட ஈரம் காயறதுக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். காஞ்சிருச்சுன்னா நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளோட ஹேர் யூபின்ல ஜாஸ்மின் பட்ஸ் சர்க்கிள் ஷேப்ல அழகா ஒட்டி பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours காய விட்டுறலாம். அதுக்கப்புறம் OHP ஷீட் எடுத்துக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுங்க. A4 சைஸ்ல இருக்கும். ஸ்டேஷனரி ஷாப்ல இருந்து வாங்கிக்கலாங்க. குழந்தைங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்புறம் காலேஜ் ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் OHP ஷீட். இந்த ஷீட்ல இந்த 1.5 இன்ச் MDF வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் தான். அடுத்தது நம்மளோட மயிலிறகை எடுத்துக்கலாம். இதோட மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா நம்மளுக்கு எந்த பாகம் வேணுமோ அந்த பாகம் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இதை வந்து சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் லைன் சர்க்கிள் ஷேப்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல B7000 க்ளூ ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மயிலிறகோட சென்டர் பார்ட்டு இந்த சர்க்கிள் ஷேப்குள்ள இருக்கிற மாதிரி அது மேல வச்சு ஜென்டலா டேப் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பொறுமையா பண்ணுங்க. இதை நீங்க ரொம்ப போட்டு அழுத்துறது தேய்க்கிறதுன்னு இருந்ததுன்னா அந்த மயிலிறகு வந்து கேப் வந்துடும். ஸோ அதனால ஜென்டலா பண்ணுங்க, சாஃப்டா பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த மயிலிறகு ஒட்டினது வந்து ஒரு 2 to 3 hours நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 hour காய விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அந்த கரெக்டா அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரியே பொறுமையா கட் பண்ணுங்க. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல நம்ம போட்டிருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் லைன் சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதுல மைல்டா தான் தெரியும். ஸோ பார்த்து கவனமா கட் பண்ணுங்க. நம்மளுக்கு தேவையான அந்த சென்டர் பார்ட் மட்டும் OHP ஷீட்ல ஒட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட பேக் சைட்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை இன்னொரு தடவை OHP ஷீட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டன் கலர் பால் செயின் எடுத்திருக்கிறோம். இது வந்து நம்ம டிசைனை சுற்றி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம டிசைனை சுற்றி வச்சு என்ன அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்து மெஷர் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டிசைனை சுற்றி B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோல்டன் கலர் பால் செயின், அதை இதை சுற்றி பொறுமையாக பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின் எடுத்துருக்குறோம். இதையும் அதே மாதிரி நம்ம டிசைனை சுற்றி வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோன் செயின் தேவைப்படுதுன்னு மெஷர் பண்ணிட்டு அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைனை சுற்றி B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டோன் செயினை டிசைனை சுற்றி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வரணும். இந்த ஸ்டோன் செயின் நம்ம பேஸ்ட் பண்ணும்போதுல என்ன கவனமா பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து சைட்ல திரும்பிடும். அந்த மாதிரி திரும்பாம நேரா இருக்கிற மாதிரி பார்த்து பொறுமையா அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் நம்மளோட டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன்
நல்லா காய விட்டுருங்க. 2 hours இல்லைனா 1 hour காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ இந்த மயிலிறகு டிசைனை நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா, ஹேர் யூபின், அதோட சென்டர்ல தான் பேஸ்ட் பண்ண போறோம். இந்த டிசைனுக்கு பேக் சைடு D7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸோட சென்டர்ல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படின்னா அது ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்மளோட டிசைன் ரெடி ஆயிருச்சு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிற ஒரு ஹேர் யூபின் பண்ணோம். இந்த வீக் மயிலிறகு வச்சு ஒரு எலிகென்ட்டான சிம்பிளான டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஹேர் யூபின் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.